எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி தன் நாட்களில் வாழ்ந்து வந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கூறி அவர்களுக்குள்ளே எழுப்புதல் அக்கினியை மூட்டினார். அந்நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஏசாயாவின் நாட்களில் ஒவ்வொருவரும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களின் சூழ்நிலையை பார்க்கும்போது அவர்கள் தோல்வி கண்டு துவண்டு போய் ஜீவித்துக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, நமக்கு முன்னால காலத்தில் வாழ்ந்த பெண்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்ப்போமானால், பெண்களாகிய நாம் இக்காலத்தில் பல படிகளை கடந்து, பல இன்னல்களை கடந்து, துன்பங்களை கடந்து, பல தடைகளை தாண்டி வந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பெண்கள் சொன்னா நான் ரொம்ப பாவனி தான் சொல்லுவேன். பெண்களோட வாழ்க்கையில் பல விதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அதுக்கு மத்தியில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து செல்ல வேண்டியது இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தரணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை தரணும். சென்ற நூற்றாண்டில் நம்முடைய நாட்டில் பெண்கள் அடிமைகளாகவே நடத்தப்பட்டார்கள். நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். முதல்ல நான் சொல்லிட்டு செய்திக்குள்ள போவேன், நீங்கள் அதை கவனிக்கணும்னா, பெண்கள் சென்ற நூற்றாண்டில் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இன்னும் அந்த நிலை நம் மத்தியில் இன்னும் தொடர்வதாகவே இருக்கிறது. பெண்கள்னா அடிமையாகவே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெண்கள் கல்வி கற்க அனுமதிக்கப்படவில்லை. இப்போ எல்லாரும் படிக்காங்க. ஏசாயாவின் நாட்களில் சொல்லப்பட்ட பெண்கள் கல்வி கற்க அனுமதிக்கப்படவில்லை. திருமணத்தின் போது ஆண்கள் பாதி என்று கூறப்பட்டது. ஆனால் திருமணத்துக்கு பின் அவள் வீட்டில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் முதியோருக்கும் மாடாக உழைத்து, பெண்கள் மாடாக உழைத்து வேலை செய்து வீட்டில் இருக்க எல்லாரையும் திருப்திப்படுத்தி ஆண்களுக்கு பணிவிடை செய்யும் வேலைக்காரராகவே நடத்தப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் வாழ வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் உடலை மறைத்து முழுவதுமாக உடை அணிவதற்கூட சமுதாயத்தினால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உடல் முழுவதும் துணி அணியாதபடிக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பெண்கள் இழிவானவர்கள். அது மட்டுமல்ல, கணவர் மரித்து போனால் மனைவி உயிர் வாழக்கூடாது என்று சொல்லி போதித்து, மனைவி உயிர் வாழக்கூடாது என்று சொல்லி போதித்து கொடூரமாக பெண்களை உயிரோடு எரித்து கொலை செய்கிற பழக்கத்தை சமுதாயத்தில் கடைபிடித்திருக்கிறார்கள். கணவர் மரித்து போனா உடனே மனைவியும் மறைச்சு போயிடணும். அப்படி போதிச்சு மனைவிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க? கொடுமைப்படுத்திருக்கிறாங்க, கொலை செய்திருக்கிறாங்க. குழந்தையிலேயே திருமணம் செய்து வைப்பதும், அவருடைய கணவன் மரித்து போனால் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே விதவையாக வாழ வைத்ததும் நம்முடைய இந்திய சமுதாயமே. இப்பவும் சின்ன பிள்ளை திருமணம் செய்யறதெல்லாம் இருக்குல்ல, செய்தித்தாள்கள் பார்க்குறோம். என்ன, ஆனால் கணவர் பறிச்சுட்டா சின்ன வயசுல அவங்க விதவை ஆகிறாங்க. இத்தகைய கொடுமைக்கெல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் முடிவு கட்டியது. பெண்கள் தாங்கள் வாழும் இந்த சமுதாயத்திலே சுதந்திரமாகவும் ஆண்களுக்கு சரிநிகர் சமமாகவும் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற்றவர்களாகவும் வாழ செய்தது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒன்றே. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் இதை மாற்றி அமைச்சிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்முடைய இந்தியா தேசத்துக்குள் கொண்டு வரப்படாமல் இருந்தால்
இந்த நிலை, பெண்களுக்கு இந்த நிலை தொடர்ந்து நீடித்திருக்கும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. ஆயினும் இன்னும் பல பெண்கள் வெற்றி இல்லாத தோல்வி அடைந்த வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. பல பெண்கள் தோல்வியான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. வாழ்க்கையில் ஏற்படும் அழுத்தங்கள், துன்ப சூழ்நிலைகளினாலும் ஏமாற்றங்களினாலும், குடும்பத்தில் ஏமாற்றங்களினாலும், குடும்ப வாழ்க்கையிலும் மனிதரால் ஏற்படுத்தப்படும் பலவிதமான துன்புறுத்தலினாலும் துவண்டு போய் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒத்திரம், ஏமாற்றம், கடவுளால் கைவிடப்படுவோம். இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கும்ல. பிள்ளைகளால் கைவிடப்படுவோம், கண்ணீருக்கு மத்தியில் நின்று கொண்டிருப்போம். தோல்வி அடைந்தவர்களாய் கலங்கி தவித்து பல பெண்கள் துன்பத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் டிப்ரெஷனோடு கூட, மன போராட்டத்தோடு கூட, பல பிரச்சனையோடு கூட, உபத்திரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையின் பெரும் பகுதியை கண்ணீரிலேயே கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட பாதையில சென்று கொண்டிருக்கலாம். வேதனைக்கு மத்தியில், கண்ணீருக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் என் கண்ணீரே நான் உணவா அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு கூட நீங்க வந்திருக்கலாம். பலர் வாழ்க்கை வெறுத்து தோல்வி அடைந்து தற்கொலை பண்றாங்க. சிலர் நடப்படமாகவே வாழ்க்கையில வாழ்றாங்க. வாழ்க்கையில தோல்வி வந்த உடனே பெண்கள் என்ன செய்யறோம்? தற்கொலை செய்யறதுக்கு ஓடிடுறோம். ஓடுறோமா இல்லையா? வாழ்க்கையில தோல்வி வரும்போது சில பெண்கள் தற்கொலைக்கு போறாங்க, செய்தித்தாளில் பார்க்கிறோம். சில பெண்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் வரும்போது நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் எல்லா கனி விருட்சங்களையும் ஆண்டவர் உண்டாக்குனாரு. ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனாரு. அவங்க சந்தோஷமா இருக்கட்டு, சமாதானமா இருக்கட்டு, ஆசுவாதமா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டு வைத்தாரு. ஆனா அவங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் அமைச்சு கொடுத்த நல்ல வாழ்க்கையை வாழாமல் துன்பமான வாழ்க்கையை ஆதாமும் ஏவாளும் தெரிந்து கொண்டு தங்களுக்கு தங்கள் சந்ததிக்கும் துன்பத்தை தேடிக்கொண்டார்கள். உண்மைதானா? உண்மைதானா? தங்களுக்கு தாங்களே சாபத்தை தேடிக்கொண்டார்கள். ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு தாங்களே சாபத்தை சேர்த்து கொண்டார்கள். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார் என்று கதறுகிற கதறலின் அவல நிலைமையை பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் ரோமர் 7:24 கூறியிருக்கிறாரு. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மனிதர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்கள் என்பதை உறுதியாக தெரிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் விடுதலை கொடுக்க முடியும். பவுல் அப்போஸ்தலன் தெரிந்திருக்கிறாரு. யார் இந்த மரண சரீரத்தை விடுதலை கொடுக்க முடியும்? நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்ன விடுதலை ஆக்க முடியும்? இயேசு கிறிஸ்துனால தான் மனிதர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்திருக்கிறார். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க எல்லாருமே தோல்வியடைந்தவராய் இருந்தாலும் பல ஆண்களும் பெண்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் உலகத்திலே வெற்றியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையில தோல்வி கண்டு கண்ணீரோடு கவலையோடு கூட இங்கு வந்திருக்கலாம். அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில காணப்படுற தோல்வியை ஆண்டவர் ஜெயமாக மாற்றி தருவார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுற தோல்வியை ஆண்டவர் ஜெயமாக மாற்றி தருவார். நம்முடைய வேத புஸ்தகத்தில் இருந்து நாம் பார்ப்போமானால் தோல்வியை கண்டு துவண்டு போன பெண்களில் பலர் வெற்றி கண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெண்களாக நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற பெண்களாக நாமும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்காக நாம் எழும்பணும்.
கர்த்தருக்காக நான் எழும்பணும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் புதித்தது, எழும்பி பிரகாசி. வேதத்திலே அநேக பெண்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்னாலும் தோல்வி இல்லை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவார். நாம் ஆண்டவருக்காக எழும்பணும், நாம் ஆண்டவருக்காக எழும்பணும், நாம் ஆண்டவருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக எழும்பணும். இருந்த இடத்துல நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. இது கடைசி காலம், எழுப்புதலின் காலம். நாம் எழும்பணும், ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்கு என்று சொல்லி ஊழியம் செய்யணும், அநேகரை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். வேதத்திலிருந்து பார்ப்போமானால் முதலாவது அன்னாள் ஒரு பெண்ணை குறித்து நான் பேசுகிறேன். இந்த அன்னாள் லூக்கா 2 அதிகாரம் 36, 37, 38 இருக்கு. ஒரு 3 வசனத்துக்குள்ள தான் இது அடங்கியிருக்கு. அன்னாள் ஒரு தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, அவ கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய பெண்ணாக இருந்தாள். நீங்க வீடுகளில் போய் அதை வாசிங்க, நான் சொன்ன அந்த வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. லூக்கா 2 அதிகாரம் 36, 37, 38. அன்னள்ளி ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 84 வயசு உள்ள பெண்ணு, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறா. அந்த பெண்ணு இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறா. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். அவ விதவை. 1 தீமோத்தேயு 5:5 பார்த்தீங்கன்னா உத்தம விதவை வேண்டுதலையும் தடுத்திருப்பாள்னு சொல்லி 1 தீமோத்தேயு 5:5 வசனம் சொல்லுது. இந்த அன்னாள் உத்தம விதவையாக அந்த தாயார் காணப்பட்டாங்க. இரவும் பகலும் அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எருசலேம் தேவாலயத்தில் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆண்டவருடைய பாதபடியே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிந்தைகள் வந்திருக்கும். 7 வருஷம் தான் கணவரோடு கூட வாழ்ந்தார்கள். இளம் விதவை கணவரோடு கூட 7 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனை போராட்டம் வந்திருக்கும், எத்தனை நிந்தை வந்திருக்கும், எத்தனை அவமானம் வந்திருக்கும். வந்திருக்காதா? அதுக்கு மத்தியில் தான் அந்த அம்மா ஆலயத்தில் போய் இருந்து ஆண்டோட பாதப்பள்ள இருந்து இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. உபவாசம் இருக்கிறாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. எழுப்புதலுக்கு முன்னோடியாக காணப்பட்ட அன்னாள் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தபடினால எருசலேம் தேவாலயத்தில் ஜெபம் பண்றாங்க. நான் சொன்னேன், சின்ன வயசுல விதவைன்னு சொன்னேன். திருமணமாகி 7 வருடம் தான் இருந்து தனிமையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தா. நீங்க நினைக்கலாம், உலகப்புறமா எனக்கு கடன் இல்லையே, நான் தனிமையில தானே இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க உங்களோட உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் சொன்னா நீங்க தனிமையில இல்லை, இயேசு கூட இருப்பாரு. நான் தனியா இருக்கேன்னு சொல்லி சொல்லாதங்க, இயேசு கூட இருக்காரு. இங்க இந்த விதவை நமக்கு ஒரு நல்ல சாட்சி. பெண்களாகி நமக்கு இந்த விதவை ஒரு நல்ல சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பெண்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில சாட்சியான வாழ்க்கை வாழணும். ஆண்டவருக்கு முன்பாக, கணவருக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியான வாழ்க்கை வாழணும். இந்த அன்னாள் ஒரு சாட்சியான வாழ்க்கையா வாழ்ந்தாள். அது மட்டுமல்ல, உத்தம விதவையா காணப்பட்டாள், ஜெபிக்கிற பெண்ணா காணப்பட்டாள். சபையில தீர்க்கதரிசின்னு சொல்லியிருப்பா. அவ தீர்க்கதரிசின்னு சொல்லி வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துறது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருப்பா. கர்த்தரோடு இருந்திருப்பா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்போ கர்த்தரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும், செபிக்கணும், வேத வசனத்தின்படி வாழணும். வேத வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும், ஜெபம் பண்ணணும். அந்த அண்ணல் இரவும் பகலும் ஆண்டோட பாதப்பில் இருக்கிறா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றான். ஆனால் அவளுக்கு வயசு 84 வயசு. நமக்கு எத்தனை வயசு? முழங்கால் போட முடியலையே, ஜெபம் பண்ண முடியலையே. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சப்பானியால உட்காந்துருக்கோம்.
84 வயசு அம்மாவுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பாருன்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பலன் தருவாரு. முடியும் முடியும். 84 வயசுல ஜோமனை வாங்கன்னு சொன்னா முட்டு வலிக்கு எங்க ஜோமனை போவ. இன்னைக்கு 84 வயசு ஆயிட்ட, 80 வயசு ஆயிட்ட, சாக்கு போக்கு சொல்றோம். நம்ம ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்றோம். ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவையானது ஒன்றே. மரியாள் ஆண்டோட பாதப்புள்ள வந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல பங்காகி இயேசுவை தெரிந்து கொள்ளணும். அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இயேசுவை கூப்பிடணும், உள்ளத்தில் வாருன்னு சொல்லணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், சாட்சியான வாழ்க்கை வாழணும். அது மட்டுமல்ல, அவள் ஆராதனை இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆவி அவளுக்குள்ளே அன்னாளுக்குள்ளே காணப்பட்டது. ஜெப ஆவி அன்னாளுக்குள்ளே காணப்பட்டது. அது மட்டும் இல்லை, விழித்திருந்து ஜெபம் பண்ணினாள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணினாள், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாள், தேவனை ஆராதிக்கிறாள், ஆண்டோட பாதப்படியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாள். நாம் ஆண்டோட பாதப்படியில் உட்கார்ந்து இருக்கிறோமா? நேரம் கிடைச்சோன்னே அடுத்த வீட்டுக்கு போறோமே, அடுத்த வீட்டு காரியத்தை பேசுறோம். நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேங்க, அடுத்த வீட்டுக்கு தீ வச்சு விட்டுறோம். நம்ம இப்படிப்பட்ட பெண்களை நம்ம இருக்கிறோம். நேரம் கிடைக்கிறப்போ ஆண்டோட பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோமா? நேரம் கிடைக்கிற நேரம் வேதத்தை வாசிக்கலாமே, வேத வசனத்தை இருதயத்தில் எழுதலாமே, ஜெபிக்கலாமே. நம்ம ஊர் சுத்துற பெண்களா காணப்படக்கூடாது. பெண்கள்கிட்ட சோபம் மாறணும். ஜெபிக்கிற பிள்ளைகளா, ஜெபிக்கிற தாயாக நாம் காணப்பட வேண்டும். மருமகளோடு கூட சண்டை போட்டுக்கொண்டு கோபித்து கொண்டு வீட்டை விட்டு போகக்கூடாது. மருமகளும் மாமியார்ட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு போகக்கூடாது. வாய்க்கு காவல் வையும், என் நாவுக்கு காவல் வையும்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க. பொறுமையை தாரும், நீடிய பொறுமையை தாரும், அமைதியை தாரும். ஆண்டவரே அமைதியை தாரும். ஜெபிக்கிற பெண்கள் ஜெபாவியை பெற்றிருப்பாங்க, ஆண்டவரோட இருப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க, கோல் பேச மாட்டாங்க, மற்றவங்களை குறித்து பேச மாட்டாங்க. நம்முடைய சோபங்கள் மாறும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அண்ணனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. உங்களுடைய வாயில ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதா? நாம் மற்றவர்களுக்கு பேசி தெரிகிறோமா? வாய்க்கு கடிவாளம் போட வேண்டும். மனம் திரும்பணும். ஆண்டவர் நம்மோட பேசுற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அன்னாள் தேவாலயத்தில் இருந்தால் ஆண்டோடைய பாதவியை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, எருசலேமின் மீட்புக்காக எழுப்புதலுக்காக எருசலேம் ஜனத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தாள். நாம் எப்படிப்பட்ட பெண்களாக நாம் இருக்கிறோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்களாக நாம் காணப்படுறோமா? இல்லை எனக்கு வயசாயிட்டு இனி அவ்வளோதான், நான் மறிச்சு போனா பரலோகத்தில் போய் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்களா? தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு வந்துட்டா? தேவனுடைய அழைப்பு வந்தாதான் உங்களை எடுத்துக்கூடாது. ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், உபவாசிக்கணும். குடும்பத்துக்காக உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க, குடும்ப தலைவருக்காக உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க, குடும்ப தேவைக்காக உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுடைய குடும்ப தேவையெல்லாம் சந்திப்பாரு. ஜெபிங்க. ஜெபிக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அம்மா விதவை தாயார் தான். 2 கண்ணும் தெரியாது அந்த தாயாருக்கு, 2 கண்ணும் தெரியாது. அவங்க வீட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த தாயார் உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க.
இந்த தாயாரை தேடி அநேகர் வருவாங்க, வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க, புறஜாதி குடும்பத்தாரெலாம் வருவாங்க. இப்போ அந்த அம்மா வீட்டில் அந்நிய பாஷை பேசி அவங்க ஜோமிட்டே இருப்பாங்க. வந்தவுடனே அவங்க கண்ணு தெரியாதனால வந்து உட்கார்ந்தவுடனே அம்மா நாங்கள் இந்த கருத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே அந்த அம்மா அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி பேசி ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் அந்த தாயாரை பயன்படுத்தினார். புறஜாதி மக்கள் வருவாங்க, இயேசுவை பற்றி அறிந்து கொள்வாங்க, கட்டுகளோடு கூட வருவாங்க, ஜெபிப்பாங்க, கட்டுகள் அவிழ்க்கப்படணும். ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து இந்த தாயாரை அலங்கரித்து வைத்திருந்தார். அநேகர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் எப்படியாவது, எனக்கு 2 கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த தாயார் வீட்டில் ஒரு பகுதியில் உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்குறேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் உபவாசம் இருந்து அநேகருக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டு அவங்கள தேவனுடைய கருத்தில் எடுத்து ஆண்டு பயன்படுத்தினார். அநேகருக்கு ஆஸ்வாதமாக எளிமை பிரகாசிக்க தேவன் அந்த தாயாரை பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் கூட இருக்கணும். ஆண்டவர் கூட இருக்கும்போது தான் மறிச்சா பரலோகத்துக்கு போவீங்க. வாயில மட்டும் அலையிலையா போட்டுக்கிட்டு கூடாது. இருதயத்தில் மனம் திரும்பின அனுபவம் நமக்குள்ள காணப்படணும். இருதயத்தில் மனம் திரும்பின அனுபவம் நமக்குள்ள காணப்படணும். பெண்கள் திருந்தணும். பெண்கள் ஒழுங்காக இருந்தால் குடும்பம் ஒழுங்காக இருக்கும். பெண்கள் ஒழுங்காக இருந்தால் குடும்பம் ஒழுங்காக இருக்கும். பெண்கள் ஒழுங்காக இருக்கணும். குடும்பத்தில் வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது, கணவருக்கு தெரியாமல் எதையும் வாங்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே கொண்டுடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் இனி ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, வேத வாசிப்பேன் ஆண்டவரே, ஜெபிப்பேன், உபவாசம் இருப்பேன் ஆண்டவரே, ஆராதிப்பேன் ஆண்டவரே. அந்நாள் தேவனை ஆராதித்தாள். இப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மையும் எழுப்புவாராக. 2வது பாருங்க, சொற்கால். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36, 37, 38, 39, 40. இங்கே ஒரு சொற்காலை குறித்து சொல்லப்படும். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் சொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். இந்த அன்னாளை குறித்து சொல்லும்போது நம்ம அந்த வசனத்தை, நான் சொன்ன வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னாள் அப்படி இருக்கும். ஒரு அன்னாள் பைபிளில் ஒரு அன்னாள் இருக்கா? நீங்கள் என்ன ஒரு மாதிரி பாக்கியில என்ன பைபிளில் நான் சொன்ன அந்த வசனத்தில் ஒரு அன்னாள் இருக்கு. இப்போ நான் வந்து சொற்காலை சொல்கிறேன். இங்கே ஒரு சொற்கால் இருந்தாள் சொல்லி பைபிளில் வசனம் சொல்லுது. தபித்தாள் என்னும் பெயருள்ள ஒரு சீஷு இருந்தாள். சொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருள்ள ஒரு சீஷு இருந்தாள். இந்த சொற்கால் நற்கிரிகளை செய்தாள், நன்மை செய்தாள். இந்த சொற்கால் நன்மை செய்தாள், நற்கிரிகளை செய்தாள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசுவோடு கூட இருந்தவள் ஒரு சீஷியாக இருந்தாள். ஆனால் வேதாகமத்தில் இவ பிரசங்கம் பண்ணான்னு சொல்லி இல்லை. ஆனால் நன்மை செய்து தானம் தர்மம் பண்ணி அநேகரை ஆண்டவர்களை வழி நடத்தின ஒரு பெண்ணாக இந்த சொற்கால் காணப்படுறான். அதனால அவள் மரித்த போது அநேகர் அவள் செய்த துடிகள்லாம் கொண்டு வந்து காட்டி அழுது உயிரோடு கூட இருக்கணும்னு சொல்லி பேதுருட்ட கேட்குறாங்க. எனக்கு அருமையானவரே, அவள் சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தா, சாட்சியான நற்கிரியை செய்தா, தானம் தர்மம் பண்ணுனா, மற்றவங்களுக்கு கொடுத்தா ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்குறோமா? நாம் மற்றவர்களுக்கு கொடுக்குறோமா? ஏழைகளுக்கு நம்ம கையை நீட்டுறோமா? இல்லைன்னு சொல்லி கேட்குற ஏழைகளுக்கு கொடுக்குறோமா? ஆண்டவர் நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. தானம் தர்மம் பண்ணுங்க, அல்ல மறவாதங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நாம் நன்மை செய்கிறோமா? தானம் தர்மம் பண்ணுறோமா? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோமா? இல்லைன்னு வர்ற மக்களுக்கு கொடுக்குறோமா? என்ற ஒரு தாயார் என் மகளுக்கு கல்யாணம் வைக்க போகிறேன், திருமணம் வைக்க போகிறேன், அம்மா நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டா.
உனக்கு என்ன உதவி செய்யணும்னு கேட்டேன். பிள்ளை கல்யாணம், கம்மல் வாங்குற கூட காசு இல்லாமா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு நான் சகோதர அவர்களிடத்தில் போய் பேசுகிறேன். தாயார் வந்திருக்காங்க, பணம் கேட்காங்க, கொடுப்போம், உதவி செய்வோம், பாவம் அப்படின்னு சொல்லி நான் போய் சொன்னோடனே சகோதரர் அவர்கள் சரி நீ கொடுன்னு சொல்லி காசு கொடுத்தாங்க. கொண்டுட்டு வந்து அந்த சகோதரி கொடுத்தேன். அந்த ரூபாயை அது வரைக்கும் அவ்வளோ ரூபாயை பார்த்துருக்க வேண்டாம், நான் கொடுத்தோடனே வாங்கினான். அந்த ரூபாயை வாங்கிட்டு அப்படியே அந்த ரூபா நோட்டு மேலே கண்ணீராக வடிக்கிறா. அவள் புருஷன் ஒரு குடியார புருஷன். அப்போ கண்ணீராக வடித்தோடனே பாம்போல் இருந்து நான் சொன்னேன், ரூபாயை எப்படி பத்திரமா கொண்டு போவான்னு கேட்டேன். இல்லைம்மா நான் கொண்டு போயிடுறேன், நான் கொண்டு போயிடுறேன், பத்திரமா கொண்டு போயிடுறேம்மா, என் புருஷங்கிட்ட தெரியாமல் நான் வச்சு மழு கம்மெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் முடிச்சுட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போயிட்டான். அம்மா அழுகிற பார்த்து ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அதான் அந்த ரூபாயை கொண்டுட்டு போய் நான் கொடுத்த உடனே அது வாங்கி அழுகுது. நான் பிறகு போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு மழு கம்மல் வாங்கி கொடுத்தேன், துணி வாங்கி கொடுத்தேம்மான்னு சொல்லி எல்லா ஜாமானும் வாங்கி கொடுத்துட்டு அந்த சௌகரிய மறுபடியும் என்னை வந்து பார்த்தா. நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நமக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், என் பிள்ளைக்கு தான் வேணும் அப்படி சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. நன்மை செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும். நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நன்மை செய்யணும். ஒரு நாளில் ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன். ஏசுடிக்கிற பேங்க் ஆஃபீஸில் பெண்கள் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு போயிருந்தேன். போகும்போது அந்த மீட்டிங்கில் உட்கார்ந்துருந்தேன். சாட்சி சொன்னாங்க, நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் வந்து இப்படி மீட்டிங்லாம் வரமாட்டேன், நான் வந்து நல்ல வசதியானவா, எனக்கு நல்ல வசதி உண்டு, கை நிறைய பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் அப்படியே சொன்னாங்க. நான் அந்த கூட்டத்தில் கேட்டுட்டு இருந்தேன். நான் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன், யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், நம்ம பணத்தை எடுத்து ஏன் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பெருமையாக இருப்பேன். நான் அப்படி இருந்தேன், யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், கூட்டங்களுக்கும் போக மாட்டேன், ஊழியங்களுக்கும் போக மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். கடைசியில் அந்த சகோதரிக்கு ஆண்டு கேன்சர் வியாதி கொடுத்துட்டாரு. தலையில் கேன்சர் வியாதியை கொடுத்துட்டாரு. கேன்சர் வியாதி வந்தோடனே டாக்டர்கிட்ட போயிருக்கான். டாக்டர் கேன்சர்னு சொல்லிட்டான். உடனே இவங்க அந்த ஜெப கூட்டத்துக்கெலாம் வந்திருக்காங்க, ஜெபம் நடக்கிற இடத்துக்குலாம் வந்திருக்காங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் ஆண்டருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன், ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தேன், என் பாவ சுவாபங்கள்லாம் மாறட்டும், நான் யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு துமுறா அப்படி பேசிகிட்டு இருப்பேன், அதெல்லாம் மன்னியும் எனக்கு ஆண்டவரே, எனக்கு மன்னியும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சகோதரி ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணிவிட்டு அவர் ஒவ்வொரு வாரமும் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்து மீட்டிங் வந்திருக்காங்க. மீட்டிங் வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அவங்க உள்ள மாறி பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ண அவங்க ஆண்டோடைய பிள்ளையாக இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேன்சர் வியாதி மாற ஆரம்பிச்சிட்டு, சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு, ஆண்டு முற்றிலுமாக அந்த சகோதரி சுகம் கொடுத்துட்டாரு. உடனே சகோதரி சொல்கிறான், நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன், ஆண்டவரே என்னை போல் அறியாமல் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க ட்ராக்ஸ் அடித்து கொடுக்க ஆண்டவரே, ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பெட்டியாக நான் ட்ராக்ஸ் அடித்து கொடுக்குறேன், இயேசுவை பற்றி தெரியாதவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறேன், நானும் ஊழியம் செய்கிறேன். இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது, நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த கேன்சர் வியாதி எடுபட்டு போயிட்டுன்னு சொல்லி நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது எந்த கேன்சர் வியாதினாலும் நம்முடைய சரீரத்தை விட்டு மாறும். அந்த சௌரி சொன்ன சாட்சியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொடுக்கிற பெண்களாக என்ன செய்யணும், நாம் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 6:9 பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற வீட்டில் வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சராக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி நாம் சொல்கிறோமா? தொற்காலை போல நாம் மற்றவர்களை இயேசுவை கொண்டு வருகிறோமா? நன்மை செய்கிறோமா? கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்கணும், கொடுக்கணும். சொற்கால் கொடுத்தா, ஒரு சொற்கால் எழும்புனா, ஆண்டவருக்காக எழும்புனா, அநேகருக்கு நற்கிரிகளை செய்தால், தானம் தர்மம் பண்ணினாள், தேவன் அதில் பிரியமாக இருந்தால், சொற்கால் கர்த்தருக்காக எழும்பினாள், நாம எழும்பணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்,
ஏழை எளியருக்கு உதவி செய்யணும், நம்மளால் முடிந்த உதவி செய்யணும். ரோட்டில் படுத்து கிடக்கிற பிச்சைக்காரர்களுக்கு நாம் ஒரு போர் வாங்கி கொடுக்கலாமே, குளிருக்கு மூடுறதுக்கு ஒரு சின்ன கம்பளி வாங்கி கொடுக்கலாமே, டவல் வாங்கி கொடுக்கலாமே, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஒரு வயிறு சோறுக்கு பணம் கொடுக்கலாமே, சோறு வாங்கி கொடுக்கலாமே. நற்கிரிகளை செய்யணும். தொற்காலை போல வெற்றியுள்ள பெண்களை நாம் வாழணும்னு சொன்னா நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். அது மட்டுமல்ல, மூன்றாவது பாருங்க, முதலாவது சொன்னேன் அண்ணாளை பற்றி சொன்னேன், ரெண்டாவது தொற்காலை பற்றி சொல்லியிருக்கேன். மூன்றாவது பாருங்க, ஒரு எஸ்தர் எழும்பினாள். எஸ்தர் வந்து ஒரு சாதாரண பெண்ணு. அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை, நல்ல அழகான பெண்ணு. சிறிய தகப்பன் மொர்தெகாய் எடுத்து வளர்க்குறாரு. ஆனால் மொர்தெகாய் என்ன சொல்லி வளர்க்குறானோ அப்படியே மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பெண்ணாக எஸ்தர் காணப்பட்டான். எஸ்தருடைய வாழ்க்கையில் எஸ்தருக்கு கர்த்தரை குறித்த பயம், பக்தி, அன்புனால மொர்தெகாய் எஸ்தரை வளர்த்துருக்கான். கர்த்தரை குறித்த பயத்தினால, அன்புனால, பக்தினால எஸ்தர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தார். அவளோட ஆண்டோட பிள்ளையா மொர்தெகாய் வளர்த்துருக்குறான். நல்ல அழகானவான்னு சொன்னேன். அனாதை பெண்ணு தான், ஆனால் ஆண்டவர் கூட இருந்து அவளை நடத்தினார். எஸ்தருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், எஸ்தருடைய வாழ்க்கையில் அவளுடைய கீழ்ப்படிதலினாலே அவள் வெற்றியுள்ள பெண்ணாக விளங்கினாள். எஸ்தருடைய கீழ்ப்படிதலினாலே அவள் வெற்றியுள்ள பெண்ணாக விளங்கினாள். ஒரு எஸ்தர் எழுமினா ஒரு நாளில் எஸ்தர் புத்தகத்தில் ரொம்ப முக்கியமானது மொர்தெகாயும் எஸ்தர் தான். மொர்தெகாயும் எஸ்தரும் ஒரு நாளில் மொர்தெகாய் வந்து அறிஞ்சு கொள்கிறான். ராஜ அரண்மனையில் ராஜஸ்ரீ வஸ்தி வந்து ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால பஸ்தியை தள்ளிட்டு ராஜாவுக்கு வேற ராணியை தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு சொல்லி மொர்தெகாய் அறிஞ்சபடினால அந்த சாக்கியத்தை எஸ்தருக்கு கிடைக்க பண்ணலாமேன்னு சொல்லி மொர்தெகாய் எஸ்தரை கொண்டு போய் ராஜ அரண்மனையில் கொண்டு போய் அந்த நாட்களுக்காக, ராஜா அழைக்கிற நாட்களுக்காக அங்கே கொண்டு போய் கன்னிமாடத்தில் ஒன்று விடுறாரு. எஸ்தர் வந்து அங்கே இருக்கிறான். ஆனால் ராஜாவுடைய கண்களில், ஆண்டோடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. அவர் ராணி ஆனா அவள் சாதாரண பெண்ணு தான். ராஜா வந்து ராணி ஆகிற அளவு அவள் ராஜாவுடைய கண்களில் கிருபை கிடைச்சிது. அது மட்டுமல்ல, எஸ்தரை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்தினார். நீங்கள் ஏழ்மை நிலைமையில் இருக்கலாம், ஒருவேளை சாப்பாட்டு கூட நீங்கள் வழி இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லையே எப்படி என் குடும்பம் நடக்கும்னு நினைக்கலாம். எஸ்தர் கர்த்தரை குறித்து அறிந்திருந்தா, கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தா இப்போ ராணி ஆயிட்டா. அப்போ வந்து மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஆமான் சத்துரு மூலமாக யூத ஜனங்களை அழிக்கும்படியாக சட்டங்கள் இயற்றப்பட்டது. இதை மொர்தெகாய் அறிஞ்ச உடனே மொர்தெகாய் ராஜ அரண்மனையில் ராணி இருக்கிறதுனால ராணிகிட்ட சொல்கிறான். வேலைக்காரங்க மூலமாக வேலைக்காரங்க போய் சொல்கிறாங்க. ராணி என்ன செய்கிறா, மொர்தெகாய்க்கு ட்ரெஸ் கொடுத்து விட்றா. அவன் ரெட்டு கொடுத்து சாம்பலில் வந்திருக்கான்னு சொன்ன உடனே ட்ரெஸ்ஸு கொடுத்து விட்றா. அவன் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லி அழுறான். என் ஜனம் அழிக்கப்பட்டு போகுது, என் ஜனம் அழிக்கும்படியா ராஜா சட்டம் ஏற்றிருக்காரு. 127 நாடுகளுக்கும் சட்டம் போயிட்டு சூசானில் உள்ள யூதரெல்லாம் அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியுமாக மொர்தெகாய் என்ன சொல்கிறான், ராணிக்கு சொல்லி அனுப்புகிறான். இந்த மொர்தெகாய் எஸ்தரை ஜெபத்தில் தூண்டி எழுப்பக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். மொர்தெகாய் எஸ்தரை ஜெபத்தில் தூண்டி எழுப்பக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். அப்போ மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறான், எஸ்தர் 4:13-14 பார்ப்பீங்கன்னா, ராஜாவால் சட்டத்தை மாற்ற முடியாத சூழ்நிலை தான். தானியலை பாருங்க, தானியலுக்கு விரோதமாக ஜெபத்துக்கு விரோதமாக சட்டம் ஏற்றப்பட்டது. தானியலை தூக்கி சிங்கக்கப்பில் போட்டாங்க. தரிய ராஜா அங்கலாய்க்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து உன் தேவனை தப்பித்தாரா அப்படிலாம் கேட்குறான். தரிய ராஜாவில் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் ஆண்ட சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு இல்லையா? சிங்கம் ஒன்றுமே தானியலை செய்யலை. இங்கே வந்து ராஜா சட்டத்தை மாற்ற முடியாத சூழ்நிலை தான். மொர்தெகாய் மூலமாக ராணி இடத்துல, எஸ்தர் இடத்துல ஆண்டோட வார்த்தை சொல்லப்படுகிறது.
எஸ்தர் 4:13-14 பார்த்தீங்கன்னா, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க, நீ தப்பா என்று மனதில் நினையாதே. நீ இப்படிப்பட்ட காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எஸ்தருக்கு சொல்றான். எஸ்தருக்கு சொன்ன உடனே எஸ்தர் சொல்றா, நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறோம், யூத ஜனங்களை அழிக்கக்கூடாது, ராஜா சட்டத்தை மாற்றணும், நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ராஜா அரண்மனையில் சாப்பாட்டை தியாகம் பண்ணுறார். அவள் அரண்மனையில் உள்ள எல்லாம் ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, அவள் இருக்கிற இடம் எல்லாத்தையுமே அவள் அர்ப்பணிக்கிறான். தியாகத்தோடு அர்ப்பணித்து ஆண்டோடைய பாதப்படியில் விழுந்து கிடக்கிறான். 3 நாள் அல்லும் பகலும் உபவாசியாமலும் புசியாமலும் குடியாமலும் ஆண்டோட சமத்தில் எஸ்தரும் தாதிமாரும் ஜெபிக்கிறாங்க. எஸ்தருடைய ஜெபம் முடிஞ்ச பிறகு எஸ்தருக்குள்ள ஒரு புது பலன் வந்திருக்கும். ராஜா ஒரு சட்டம் வச்சிருக்காரு, ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய யாரும் ராஜாவின் இடத்துல போக முடியாது. எஸ்தர் சொல்றா, நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி தன்னை பணையம் வைக்கிறா. வச்சுட்டு இப்போ ஜெபம் பண்ண பேருக்கா இப்போ புது பலன் அடைஞ்சிட்டா, ஜெபத்தில் புது பலன் அடைஞ்சிட்டா, புது வல்லமை பெற்றுட்டா, புது அபிஷேகம் பெற்றுட்டா. ஒரு ராஜாவின் இடத்துல போறேன்னு சொல்றா. அப்போ அவள் ராஜாவின் இடத்துல வாரா. ராஜாவின் இடத்துல வந்து ஞானமாக அவள் என்ன செய்யறா, ராஜாவின் இடத்துல பேசுறா, எடுத்து சொல்றா. ஏன் நானே என் ஜனம் விற்கப்பட்டு போனோம், விளையாட்டு குட்டிகளாக விற்கப்பட்டு போனோம், இதனால் ராஜாவுக்கு வரும் நஷ்டத்துக்கு யாரும் உத்தரவாதம் பண்ண முடியாது, நான் என் ஜனமும் விற்கப்பட்டு போனோம், அடிமையாக விற்கப்பட்டு போனோம் அப்படிலாம் சொல்றா. எஸ்தர் ராஜாவிடத்தில் சொல்றா. ஆனால் எஸ்தர் சொன்னான்னா, எஸ்தர் முதல்ல அவள் செய்த விருந்துக்கு ராஜாவை அழைச்சா உடனே ஆமாம் வந்து இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி அவன் முதல்ல சொல்லவே இல்லை. 2வது விருந்தில் ராஜாவுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கா. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எஸ்தர் வந்து ராஜாவின் பாதத்தில் விழுந்து அழுத உடனே ராஜா வந்து செங்கோலை நீட்டுறாரு. எஸ்தர் ராஜாத்தையும் உன் வேண்டுதல் என்னன்னு கேட்கும்போது அவள் வந்து சொல்றா, இப்படி நாங்கள் இப்படி காரியங்களை ஆகி போயிட்டு ராஜாவுடைய முத்திர மோதிரத்தினால கையில் துவைக்கப்பட்டிருக்குது, என் ஜனங்கள்லாம் அழிக்கப்பட போகிறாங்கன்னு சொல்கிறா. உடனே ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டு மாற்றிட்டாரு. எஸ்தருடைய ஜெபம் ராஜாவுடைய கல்லான இருதயத்தையும் மாற்றியது எஸ்தருடைய ஜெபம். உடனே ராஜா சொல்கிறாரு, எல்லா நாடுகளுக்கும் ஏற்றின நகல்களெல்லாம் மாற்றி அமைச்சிடுறார். உடனே எல்லா நகல்களையும் மாற்றி அமைச்சு சட்டம் மாற்றி அமைச்சாச்சு, யூதர்களை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஒரு எஸ்தர் எழும்புனா, அவள் திறப்பில் நின்று செபித்தா, தன்னுடைய ஜனத்துக்காக பாரப்பட்டு எழும்புனா, ஆண்டவர்கிட்ட புலம்புனா, அழுதா, நான் செத்தாலும் சாகரையும் உயிரை பணையம் வச்சா, ராஜாவிடத்தில் பிரவேசித்தா. இப்போ சட்டம் தலைகளாக மாறிற்று. எஸ்தர் வந்து ராஜாவோட பாதப்படியில் அழுறா. நாம் ஆண்டோட பாதப்படியில் வந்து நம்முடைய கண்ணீரை சிந்துறோமா? நாம் ஆண்டோட பாதப்படியில் நம்முடைய குடும்ப காரியங்களுக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா? ஒரு எஸ்தருடைய ஜெபத்தின் மூத்தமாக யூதா தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்புறாங்க, அநேகர் யூத மார்க்கத்துக்குள்ள சேர்ந்தாங்கன்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. ஒரு எஸ்தர் எழும்புனா நாமும் எழும்பலாமே, ஒரு எஸ்தராக நாமும் எழும்பலாமே. நாம் மற்றவர்களை ஜெபத்தில் தூண்டி எழுப்பக்கூடிய பெண்களாக நாம் காணப்படுறோமா? ஜெப ஆவி நமக்குள்ள இருக்குதா? இரவும் பகலும் நாம் ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டோட பாதப்படி அமர்ந்திருக்கும் போது கண்ணீர் வடிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? ஒரு எஸ்தர் எழுந்ததுனால யூத ஜனத்துக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு எஸ்தர் எழுந்ததுனால யூத ஜனத்துக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் கணவர் 12 வருஷமா குடிக்காரு, என் பிள்ளை 12 வருஷமா குடிக்குது, என் புருஷன் ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலை, நான் கடன் பிரச்சனையில் இருக்கேன், வேதனையோடு இருக்கிறேன், என் பிள்ளை காரியம் நடக்க மாட்டேங்குது, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, திருமண காரியம் நடக்க மாட்டேங்குது. கண்ணீரோடு கூட வந்திருக்கீங்களா? வேதனையோடு கூட வந்திருக்கீங்களா? ஆண்டோட பாதப்படியில் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க.
ஜெபிக்கணும். பெண்கள் ஜெபிக்கிறவா எழும்பணும், எழும்பணும், பாரப்படணும். தேசத்தை குறித்த பாரம் நமக்குள்ள இருக்குதா? தேசத்தை குறித்த பாரம் நமக்குள்ள இருக்குதா? நம்முடைய பெரிய இந்தியா தேசத்தை குறித்த பாரம் நமக்குள்ள இருக்குதா? அண்டை நாடு இலங்கையில சமாதானம் இல்லை, சாப்பாடு இல்லை, பெட்ரோல் இல்லை, கரண்ட் இல்லை, கஷ்டப்படுறாங்க ஜனங்க, கஷ்டப்படுறாங்க. நாம் நினைவுறுகிறோமா? நாம் ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபிக்கிறோமா? உக்ரைன் நாட்டை இங்க கண்ணோக்கி பாருங்க. ரஷ்யா யுத்தம் பண்ணி கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 3-4 மாசமாக யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. பயங்கரமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஹிட்லர் ஆட்சி போல நடக்கிறது. ரஷ்யா சமாதானத்துக்கு வரல. உக்ரைன் நாட்டு ஜனங்க சீரழிறாங்க. உங்களுக்கு தெரியுமாங்க? பெண்கள் கணவர் கண்களுக்கு முன்பாகவே கற்பழிக்கப்படுறாங்க. வீடுகளில் இருக்கிற பெண்களை, உக்ரைன் நாட்டு பெண்களை கதவை தட்டி ரஷ்யா போர் வீரர்கள் வெளியே கொண்டு வந்து கற்பழிக்கிறாங்க. பாலிவ பிள்ளைங்களை கெட்டி வச்சு கற்பழிக்கிறாங்க. செய்தித்தாளில் இருக்குது, நியூஸில் பார்க்குறோம். பாரம் கொள்கிறோமா? எங்கேயோ நடக்குது, நம்ம எங்கேயோ இருக்கோம், நமக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி நாம் இருக்கிறோமா? உக்ரைன் நாட்டுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? உலக நாடுகள் தலையிடட்டும், ஆண்டவரே சமாதானம் வரட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? ஜெபபாரம் நமக்குள்ளே இருக்குதா? ஜெபபாரம் நமக்குள்ளே இருக்குதா? ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். பெண்கள் எழும்பணும், பெண்கள் எழும்பணும். வேதத்தில் உள்ள பெண்களை போல பெண்கள் எழும்பும்போது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், வாழ முடியும். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சகோதரி ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். நான் அவங்க பேரும் எழுதலை, ஊர் எழுதலை. அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நான் ஒரு வாலிப சகோதரி, நான் நல்லா படிக்கக்கூடிய பெண். எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. நான் கல்லூரியில் படிக்கும்போது ஊர் சுற்றுவேன், நல்லா படிப்பேன். நான் நல்லா படிப்பேன், நல்லா ஊர் சுற்றுவேன், நல்லா ஊர் சுற்றுவேன். ஒரு பையனோடு கூட பைக்கில் டெய்லி ஊர் சுற்றுவேன். காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் சுற்றுவேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. சினிமாவுக்கு போவேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவேன். இந்த பையனோடு கூட குடும்பம் நடத்தினேன். என் பெற்றோர் என் திருமணத்துக்காக காரியங்களை செய்யும்போது என் பெற்றோரிடத்தை பிடிவாதமாக எனக்கு அந்த பையனை தான் திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லி என் பெற்றோரிடத்திலே நான் சொன்னேன், பிடிவாதம் பிடித்தேன். என் தாய் தகப்பன் எனக்கு திருமணத்தை செய்து வைத்து விட்டார்கள். அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் அவங்களை ஏமாத்துனது உண்மைதான். அதை இப்போ திருமணம் பண்ணிட்டேன். 13 வருஷம் என் கணவரோடு கூட நான் வாழ்ந்தேன். இப்போ 4 வருடமாக எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை. என் கணவர் என்னை வேண்டாம் என்று சொல்லி நீ டைவர்ஸ் பண்ணிக்க போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி நின்றபோது ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் சகோதரர் அவர்களை பார்த்து நீங்கள் தேசத்தின் மீது இந்த சாபம் இருக்குது, என்ன காரியம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு சாபத்தையாக சொல்லி ஜெபம் பண்ண சொன்னீங்க. கடைசியில் நான் என் வீட்டில் சாபம் இருக்குதுன்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டேன். அறிஞ்ச உடனே நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே டெலிவிஷன் கீழே முழங்கால் படியிட்டு நான் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணி என் பாவத்தை மன்னியும். என்ன பாவம் அப்படின்னு சொன்னால், நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் குடும்பம் நடத்தினேன்னா அது பாவம். அப்படி அண்டர்லைன் பண்ணி எழுதியிருக்காங்க, பாவம். அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு நான் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினேன். மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி வேத வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, என் கணவரையும் ஒவ்வொரு வாரமும் நான் அழைத்து கொண்டு என் கணவரையும் கொண்டு பக்கத்தில் வைத்து கொண்டு நான் இந்த ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராமை பார்த்தேன். என் கணவரும் மனம் மாறினார், கண்ணீர் வடித்தார். கண்ணீர் வடித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி எங்கள் குடும்பம் நாங்கள் 2 பேரும் சமாதானமாக இருக்கோம். ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடித்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அது மட்டுமல்ல, என்னை என் கணவர் வேண்டான்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சுருந்தார். எனக்கு சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு, சந்தோஷம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த நாளில் என் வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் இருக்குது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி என் பாவத்தை ஒத்துக்கொண்ட போது என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு.
தேவனை இழந்து போன சமாதானத்தை எனக்கு திரும்ப தந்தார், சந்தோஷத்தை தந்தாருன்னு சொல்லி அந்த பெண் கடிதம் எழுதியிருக்கிறா. அவள் ஜெபம் பண்ணுனா தேவன் அவளோட சிறையிருப்பை மாற்றினார். நீங்களும் ஜெபிக்கணும். கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில், பிரிக்கப்பட்ட நிலைமையில் இங்கே வந்திருக்கலாம். கணவர் வேண்டான்னு சொல்லி உங்களை ஒதுக்க வச்சிருக்கலாம். இங்கே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு உங்களோட வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை மன்னிச்சு இடிஞ்சு கிடக்கிற உங்கள் குடும்பத்தை தேவன் திரும்ப கட்டுவாரா இல்லையா? ஒரு எஸ்தர் எழும்புறான் தன்னுடைய தேசத்துக்காக, தேச ஜனத்துக்காக ஒரு எஸ்தர் எழும்புறான். நாம எஸ்தரை போல என்ன செய்யணும்? எழும்பணும். எஸ்தரை போல நாம் எழும்பணும். 4வது பாருங்க, ஒரு தெபொராள் எழுந்தாள். இந்த தெபொராளை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4 அதிகாரம் 5 அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. வேற எங்கேயும் சொல்லப்படலை. ஒரு தெபொராள் எழும்பினாள். தெபொராள் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரியாக கர்த்தருடைய ஊழியக்காரியாக வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள். தெபொராள் கர்த்தருடைய ஊழியக்காரியாக வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தாள். ஒரு தெபொராள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தாள். தெபொராள் கர்த்தருடைய ஜனங்களை காத்து வழிநடத்தும் நல்ல தலைவியாக இருந்தாள். தேவனுக்கு பயப்படுறவளாக, தேவனுடைய ஊழியக்காரியாக, தனது ஜனங்களை நீதியாய் நியாயம் தீர்க்கும்படியாய் தெபொராள் எழும்பினாள். இந்த தெபொராள்கிட்ட குடியிருப்பு பைபிளில் பார்த்தீங்கன்னா அவள் எங்கே குடியிருந்தா? பேரிச்ச மரத்துக்கு கீழே அவள் குடியிருந்தா. அவள் நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜி. ஜட்ஜி இஸ்ரேல் ஜனங்களை, ஏழை ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவா. ஆண்டவருக்காக யுத்தத்தில் முன்னணியில் நின்ன பெண்ணு, தைரியசாலியான பெண்ணு, அவள் சுறுசுறுப்பான பெண்ணு. தெபொராள்னு சொன்னால் தேனின்னு அர்த்தம். தேனி சுறுசுறுப்பாக இருக்கும். தேன் எடுத்துகிட்டு ஓடல. தெபொராள் சுறுசுறுப்பாக இருந்தா. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாந்தை செய்தபடினால யாபீனுங்கிற மனுஷன் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போடுறாங்க. இப்போ அவங்க அங்கே இருந்து இஸ்ரவேல் ஜனங்க கூக்குரலிடுறாங்க. மோசைக்கு முன்னால் மோசைக்கு பிறகு யோசுவா இவங்கெல்லாம் இருந்தாங்க, நியாயாதிபதியாக இருந்தாங்க. அப்புறம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாந்தை செய்ததுனால யாபீன் கையில் விட்டு போட்டாங்க, யாபீன் ராஜா கையில் விட்டு போட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க அங்கே இருந்து அவங்களுடைய குடும்பம் தாங்க இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க? தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் தெபொராளை எழுப்புறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக தேவன் அவளை எழுப்புறாரா இல்லையா? எழுப்புறாரு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் அவட்ட சொல்கிறா, அவள் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கவனிங்க, தெபொராள் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொன்னான்னா அவளுடைய வாழ்க்கையில் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு இருப்பா. அவள் தனிமையில தான் இருப்பா. தீர்க்கதரிசி தனிமையில இருந்து கண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அவள் வாழ்க்கை பாதை பாடு உள்ளது தான். தீர்க்கதரிசிகளோட வாழ்க்கை பாதை பாடு உள்ளது தான். குடும்பத்தார் ஒதுக்கி வச்சிருவாங்க, உலகத்தார் ஒதுக்கி வச்சிருவாங்க. அவள் தனிமையில இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பா. தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில் தீர்க்கதரிசி அப்படிதான். அவள் பரிசுத்த ஆவியானவரால ஏற்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவா. இந்த அனுபவம் தெபொராளுக்கு இருந்துச்சு. தெபொராள் யுத்தத்தில் முன்னணியில் நிற்கிறா. அவள் ஒரு பெண்ணு. ஆண்டவர் சொல்கிறாரு, பாராக்குங்க மனுஷனை நீ அழைச்சி நீ யுத்தம் பண்ணணும், இஸ்ரேல் ஜனங்களுக்காக நீ யுத்தம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவள் அந்த பாராக்குங்கிற மனுஷன் அழைச்சிடான்னு சொல்கிறான். நம்ம இடத்துல 10,000 பேர் தானே இருக்கோம், அவங்ககிட்ட 9,000 பேர் ரதம்லாம் இருக்குதே, பெரிய பெரிய படம் இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது தெபொராள் சொல்கிறா, இல்லை கர்த்தர் யுத்தம் நடத்துவார், நம்ம யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தெபொராள் சொல்கிறா. உடனே அந்த பாராக் சொல்கிறான், நீ எங்கூட வந்தாதான் நான் போவேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4 அதிகாரம் 9 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ யுத்தத்தின் முன்னணியில் என்னோடு கூட வந்தாதான் நான் போவேன் யுத்தத்துக்குன்னு சொல்கிறான் பாராக்கு. உடனே தெபொராள் சொல்கிறா, நான் வாரேன்னு சொல்கிறா. இப்போ யுத்தத்துக்கு போயிட்டாங்க, முன்னணியில் போய் நிற்காங்க, யுத்தத்தில் முன்னணியில் போய் நிற்கிறாங்க. அப்போ தெபொராள் சொல்கிறா பாராக்கை பார்த்து, கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கலையா, நீ யுத்தம் செய்ய புறப்படு,
அப்படின்னு சொன்ன உடனே யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிடறான். உடனே சிசரா படையும் யுத்தம் செய்ய ஆரம்பிக்குது. அதாவது அந்த படையும் யுத்தம் பண்ணுது, பாராக் படையும் யுத்தம் பண்ணுது. அவங்களோட இருக்க படை அதிகம், இது கொஞ்சம். ஆனால் இந்த யுத்தத்தில் ஆண்டவர் இந்த யுத்தத்தை நடத்தினார். மனுஷரை கண்டு என்னைக்கும் பயப்படக்கூடாது. நமக்காக காரியம் செய்கிறவர் ஆண்டவர் தான். தெபொராள் தைரியமாக யுத்தத்தில் முன்னணியில் நிற்கிறான். நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. பாராக் யுத்தத்துக்கு போகிறான். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் தங்கள் தங்கள் அயனத்திலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. சீனாய் மலையும் கரைந்தது, வானம் மலையை பொழிந்தது, யோர்தான் கரை புரண்டு ஓடியது, சீனாய் மலையும் கரைந்தது. எல்லாம் வானத்திலிருந்து யுத்தம் நடக்கு. கர்த்தரே இறங்கி வந்து யுத்தம் செய்கிறாரு. இந்த யுத்தத்தில் சிசராவோட படை ஓடிட்டு சக்கரங்கள்லாம் சகதியில் சிக்கி ஓட முடியாமல் சிசரா கால்நடையாக ஓடிட்டான். பாராக் வந்து வெற்றி பெற்று திரும்புகிறான். தெபொராள் ஒரு பெண் முன்னிலையில், ஒரு தீர்க்கதரிசி முன்னிலையில் வெற்றி பெற்று திரும்புகிறாங்க. ஆண்டோட பிள்ளைகளுக்கு என்னைக்கு தோல்வியே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலையை பார்க்கும்போது காரியங்கள் அப்படியா இருக்கலாம். ஆண்ட எல்லாத்தையும் நமக்கு மாறுதலாக முடிவு பண்ணுவார். நமக்கு விரோதமாக பிசாசு எழும்பலாம். நமக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக வில்லுசூனியம் செய்யப்படலாம், மந்திரவாதம் செய்யப்படலாம், அம்புகள் எய்யப்படலாம், தகடுகள் வைக்கப்படலாம். நாம் கர்த்தரோடு கூட இருக்கும்போது எது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, எது சேதப்படுத்த முடியாது. கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலையும் நீங்கள் பலப்படுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ எதிர்த்து நிற்கணும்னா வல்லமை வேணும். எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கணும். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சிசராவுக்காக ஆண்டவர் இறங்கி வந்து யுத்தம் பண்ணார். நீங்கள் நியாயாதிபதியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க, நட்சத்திரங்கள்லாம் தங்கள் தங்கள் அயனத்தில் 5ஆம் அதிகாரம் 20 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் தங்கள் தங்கள் அயனத்திலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின அப்படி இருக்கு. வானம் மலையை பொழிந்தது, யோர்தான் கரை புரண்டு ஓடிச்சு, சீனாய் மலையும் கரைஞ்சிச்சு, தனியாக ஓடிச்சு, வெள்ளமாக ஓடிச்சு. ரதங்கள் ஒன்றுமே செய்ய முடியல. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் வெற்றி தருவேன்னு சொன்னார். ஒரு பெண்ணின் முன்னிலையில் ஆண்டவர் வெற்றி கொடுத்தாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம தோல்வியோடு கூட தோண்டு போய் இருக்கலாம், கண்ணீருக்கு மத்தியில் இருக்கலாம், வேதனைக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வெடித்து செபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அற்புதங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, அது உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள். இப்போ யுத்தத்தை முன்னணியில் நின்று வெற்றி பெற்றுட்டா. நியாயாதிபதிகள் 5:7 பார்த்தீங்கன்னா, ஒரு தெபொராள் ஒரு தாயாக எழும்பினாள். அவள் தாயாக எழும்பினாளா இல்லையா? எழும்புனா. கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தது. ரோடெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கடலெல்லாம் தூந்து போயிட்டு, தண்ணியெல்லாம் கிடையாது. இந்த சூழ்நிலையில் ஒரு தெபொராள் எழும்புறா. கிராமங்கள் பாழாய் போயிட்டு அநேகரை ஆண்டவர்களை வழி நடத்தினா. அப்படிப்பட்ட பெண்ணாக காணப்பட்டா. நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும், சுற்றிலும் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். வயல் நிலம் விளைந்திருக்கிறது, அறுவடைக்கு ஆட்கள் தேவை. நாம் அறுவடைக்கு நாம் செல்வோமா? ஆத்மா ஆதாயங்கிற பணியில் நம்ம இறங்கி ஆத்மாதாயம் செய்வோமா? இயேசுவை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோமா? நாம் எழும்புவோமா? புறப்படுவோமா? அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். மந்தையில் இல்லாத ஆடுகளை தொழுவத்துக்குள்ள கொண்டு வரணும். கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டுமானால் ஆத்மாக்களோடு கூட நாம் காணப்பட வேண்டும். ஆத்மா அதை செய்யணும், எழும்பணும்,
தாயை போல் எழும்பணும். நால்மாவடி சுற்று வட்டாரத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆரம்ப காலத்தில் சுற்று வட்டாரத்தை இங்கே பார்த்தாலும் இருளாக தான் இருக்கும். நால்மாடியை சுற்றிலும் லைட்டு கிடக்காது, இருளாக இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க. 4 மணிலெல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க. 8ஆம் கிளாஸ் ஆனானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. முதல்ல ஆரம்பத்துலலாம் அப்படி தான் இருந்துச்சு. 4 மாடியில் வீடுகளில் டாய்லெட் இருக்காது, குளிக்கிற வசதிக்கு எல்லாம் வாய்க்கால் தான் குளிக்க போனோம். அப்படி இருந்தது. ஆனால் அந்த நிலைமை இன்றைக்கி மாறி பிள்ளைகள்லாம் படிக்காங்க. சுவிசேஷம், இயேசுவோட சுவிசேஷம் எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றிட்டு, குடும்பங்களை மாற்றிட்டு பாழாகி கிடந்த இடத்துலலாம் இப்போ வீடுகள் கட்டுறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, டிகிரி பிடிக்காங்க, இப்போ நல்ல வேலைக்கு போகிறாங்க. 4 மாடி பிள்ளைங்க இப்போ அப்படி நல்ல வேலைக்கு போகிறாங்க. முந்தி அப்படிலாம் கிடையாது. 8ஆம் கிளாஸ் தான் படிக்க வைப்பாங்க, உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, பையனோட கடைக்கு அனுப்பி விட்ருவாங்க. இப்போ அப்படி இல்லை. 4 மாடி கிராமம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு, பிள்ளைகள் படிக்கிறாங்க, வீடுகளில் நல்ல வசதி இருக்குது, எல்லா இடத்துலையும் நல்ல லைட் போட்டிருக்கு, எல்லா பிசாசும் ஓடிட்டு, எல்லா பிசாசும் 4 மாடி சுற்றி இருந்த பிசாசெல்லாம் ஓடிட்டு இருள் அகண்டுட்டு ஒளி வந்துட்டு கர்த்தருடைய மகிமை 4 மாடியை சுற்றி பிரகாசிக்குது. கர்த்தருடைய மகிமை 4 மாடியை சுற்றி பிரகாசிக்கிறது. 4 மாடிக்கு அருகில் இடையாவளைன்னு சொல்லி ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு அம்மா, ஒரு கணவர் இல்லாத ஒரு அம்மா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவங்க நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. இந்த கிராமத்தில் அவங்க எழும்புறதுனால நிறைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவர்களை கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பிள்ளைங்க அந்த கூட்டத்துக்கு போவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. சாராள் நவராஜினி மாதிரி அந்த அம்மா நல்லா பாடுவாங்க. பாட்டு பாடி நல்லா ட்ரம் அடித்து படித்து நல்லா பாட்டு பாடித்து பிள்ளைகளை நல்ல ஆண்டவர்களை வழி நடத்தப்பட்டாங்க. அம்மாமார்களும் நல்ல ஆண்டவர்களை வந்துட்டாங்க. எல்லா வீடுகளையும் சுற்று வட்டாரங்களுக்குள்ள ஜெப சத்தம் கேட்கும். ராத்திரியில் குடும்ப ஜெபம் நடக்கும். குடும்ப ஜெபம் நடக்கும்போது பிசாசுக்கு இருக்க முடியுமா? முடியாது. அந்த இடைவளைங்கிற அந்த ஊரை சுற்றிலும் இப்பவும் ஜெப சத்தம் கேட்கும். ராத்திரிலாம் பாட்டு பாடுறது, வீடுகளில் குடும்ப ஜெபம் நடத்துறது, இந்த சத்தம் கேட்கும் இன்றைக்கும். அந்த அம்மா எழும்புறதுனால நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் எழும்பிச்சு. அநேகர் ஊழியம் செய்கிறாங்க. வீடுகளில் ஜெப சத்தம் கேட்குது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிசாசின் கிரியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. இப்போது நாம் ஜெபிக்கும் போது தான் நம்மளை வீட்டை சுற்றி இருக்கிற பிசாசின் கிரியெல்லாம் அழிக்கப்படும். நாம் ஜெபிக்கணும். பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ணலாம். அம்மா இருக்கீங்கன்னா ஒரு பிள்ளை இருந்தாலே போதும். ராத்திரி ஜெபம் பண்ணலாம், நடுராத்திரியில் ஜெபம் பண்ணலாம், அதிகாலையில் ஜெபம் பண்ணணும். எழும்பணும். தெபராக்கள் எழும்பணும். எஸ்தர்கள் எழும்பணும். தொற்கால்கள் எழும்பணும். அந்நாட்கள் எழும்பணும். வெற்றி பெற்ற பெண்களாக நம்ம எழும்பும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார், நீங்கள் செய்கிற காரியங்களை ஆஸ்வதிப்பார். உலக வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களை ஆஸ்வதித்து பெருக்க பண்ணுவாராக. நாம் ஜெபிப்போமா? வாலிப பிள்ளைகள்லாம் கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. முதலாவது உங்களை ஒப்பு கொடுக்கணும், முதலாவது உங்களை அர்ப்பணிக்கணும், நன்மை செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும். பிள்ளைகள்லாம் கண்ணை மூடி ஜெபம், யாரும் நடக்கூடாது. அமைதியாக கண்களை மூடி ஜெபிக்கணும். சின்ன பிள்ளைங்க ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானது. ஜெபம் பண்ணு, ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா என் உள்ளத்தில் வாருன்னு கேட்கணும். ஏசப்பா என் உள்ளத்தில் வாருன்னு கேளுங்க. எஸ்ஸரை போல நாம் ஜெபிக்கிற பிள்ளையாக நாம் காணப்படுறோமா? இரவும் பகலும் வேதத்தை நேசித்து வாசிக்கிறோமா? நாம் இயேசுவை நேசிக்கிறோமா? நாம் இயேசுடைய பிள்ளைதானா? அந்நாளை போல ஆண்டவருடைய பாதபடியை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? ஜெபிக்கிற பெண்ணாக நாம் காணப்படுறோமா? உபவாசிக்கிற பெண்ணாக காணப்படுறோமா? பக்தியுள்ள பெண்ணாக நாம் காணப்படுறோமா? எப்படிப்பட்ட பெண்ணாக நாம் காணப்படுகிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே,
என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே? வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே என் உள்ளத்துல வாரும், வாரும், ரத்தத்தினால கழுவும், கழுவும். நான் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னி ஆண்டவரே, மன்னி ஆண்டவரே. என் உள்ளத்துல வாரும், வாரும், அண்ணே உள்ளத்துல வாரும் ஆண்டவரே. நான் ஜெபிக்காத குறைய மன்னியும், வேத வாசிக்காத குறைய மன்னி ஆண்டவரே. உண்மை தேடாத குறைய எனக்கு மன்னி ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான். ஆண்டவரே என் மனதை என் இருதயத்தை மோக்கம்பா திறக்கிறேன் ஆண்டவரே. என்னை உள்ளும் புறமும் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும். சமாதான ஸ்திரியை போல, சமாரியா ஸ்திரியை போல பாவத்தோடு கூட விளையாடி பாவ வாழ்க்கை தெரிந்து கொண்டு இங்க வந்திருக்க சகோதரி, உன் வாழ்க்கை நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை பாதை பாடு உள்ளது, வேதனை உள்ளது. மனம் திரும்பு, உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. பாவ வாழ்க்கை விட்டு என்னை மனம் திரும்ப செய்ய ஆண்டவரே. என் பாவத்தை ஒத்து கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பாவம் மன்னிக்கப்படட்டும், என் பாவம் மன்னிக்கப்படட்டும். வாழ்க்கையில தோல்வியோடு கூட வந்திருக்க சகோதரி, உன் வாழ்க்கையில தோல்வியோடு கூட நீ இந்த இடத்துல வந்திருக்கிறான். ஆண்டவர் வாழ்க்கை ஜெயம் கொடுக்க வேண்டுமானால் உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஒப்பு கொடுக்கும் போது உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு திரும்ப தருவார். வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இயேசுவே, இயேசுவே நீ கூப்பிடு, கூப்பிடு. இயேசுவே என் உள்ளத்துல வாரும், வாரம் ரத்தத்தினால கழுவும், கழுவும். என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னி ஆண்டவரே, மன்னியும். என்னை உள்ளம் புறமும் கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும், தாரும். என் வீட்டில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு மத்தியில் என்னை சாட்சியாய் நிறுத்தணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை சொல்ல போகிறோம்? என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு எத்தனை சொல்ல போகிறோம்? கரங்களை தூக்கி காட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மற்றவங்களை பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. வாலிப சகோதரி, வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஒப்பு கொடுத்தாதான் தேவன் வாழ்க்கையில் உனக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரத்து கொள்ள முடியும், முடியும், முடியும். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. அடக்கி கொள்ளக்கூடாது, பாவத்தை ஒத்துக்கொள்ளணும், மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. வாலிப சகோதரி ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இயேசுவே, இயேசுவே உள்ளத்துல வாரும் சொல்லி கேளு, கேளு, கேளு. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா, மெய் துதிக்கிறேன் அப்பா, மெய் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என் உள்ளத்துல வாரும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, இறங்குவீராக ஆண்டவரே, இறங்குவீராக. உள்ளம் புறமும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். சிரம் முதல் பாதவரை கழுவீராக, கழுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உடைய சமாதானத்தை கொடும், உடைய சந்தோஷத்தை கொடும். நீ பிள்ளைகளோட பேரை ஜீவபுஸ்தகம் எழுதும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி. எல்லாரும் கரங்களை கீழே போடுங்க. ஒரு எஸ்தருக்குள்ள காணப்பட்ட ஜெப ஆவி எனக்குள்ள காணப்படணும் ஆண்டவரே. கேளுங்க, ஒரு எஸ்தருக்குள்ள காணப்பட்ட ஜெப ஆவி எனக்குள்ள காணப்படணும், காணப்படணும் ஆண்டவரே. ஒரு தெபராளுக்கு ஆண்டவரே, ஒரு தெபராளுக்குள்ள காணப்பட்ட ஜெப ஆவி எனக்குள்ள காணப்படணும் ஆண்டவரே, காணப்படணும் ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவினால என்னை நிரப்பு ஆண்டவரே, ஜெபத்தின் ஆவினால நிரப்பும், 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 நிரப்பும். சோர்வோடு கூட வந்திருக்க சகோதரி, உன் வாழ்க்கையை நீ ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தபடினால நீ இழந்து போன கிருபைகளை தேவன் உனக்கு திரும்ப தருவார். ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால எல்லாம் அலங்கரிப்பாரு, அலங்கரிப்பாரு, அலங்கரிப்பாரு. எழும்பு, எழும்பு, எழும்பு. ஆண்டவரே என்னை ஜெப ஆவினால் நிரப்புன்னு கேளு, விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்பும். தேசத்தை குறித்த பாரத்தை தாரும், அழிந்து கொண்டிருக்க ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை தாரும். ஜெப ஆவினால் நிரப்புன்னு கேளுங்க, கேளுங்க. ஜெப ஆவினால் நிரப்புன்னு கேளுங்க, ஜெப ஆவினால் நிரப்பும். ராத்திரி வேளையில் என்ன தட்டி எழுப்பும் ஆண்டவரே, என்னை எழுப்பும். தூக்கத்தின் ஆவி என்னை விட்டு எடுபட்டு போகட்டும், தூக்கத்தின் ஆவி என்னை விட்டு எடுபட்டு போகட்டும். சோம்பலின் ஆவி என்னை விட்டு எடுபட்டு போகட்டும் ஆண்டவரே.
எடுபட்டு போகட்டும். உற்சாகமான ஆய்வுட்டு தாங்கும். உன்னதத்தின் பலனால் இடைகட்டி கொள்ளும் ஆண்டவரே, இடைகட்டி கொள்ளும் ஆண்டவரே. எஸ்தர்களை காணப்பட்ட ஜெப ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும். எங்கள் மேல ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும். ஜெபிக்க வையம், ஜெபிக்கிற தீவட்டிகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும். ஆண்டவர்ட்ட ஜெபிங்க, ஆண்டவர்ட்ட ஜெபிங்க. ஒரு நாள்ல கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த நீங்க, கர்த்தருக்கு உங்களுக்கு விரோதமான ஐக்கியம் குறைபட்ட நிலைமையில் இந்த இடத்துல வந்திருக்கிற சகோதரி, ஆண்டு உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்கள் இதயத்தை திறங்க, உங்களுக்கு ஆண்டுக்குள்ள பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்க. இழந்து போன கிருபைகளை, வல்லமைகளை தேவன் உங்களுக்கு திரும்ப தருவாரு, தருவாரு. நீங்க இங்கதான் இருக்கீங்க, இந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கீங்க, இந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கீங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. கேளுங்க, எஸ்தர்களை காணப்பட்ட ஜெப ஆவியை தாரும். கேளுங்க, கேளுங்க. ராத்திரில ஜெபிக்கணும் ஆண்டவரே, அதிகாலையில ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும். ஜெபிக்க வையன்னு கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. எஸ்தரை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். எஸ்தரை போல அம்மாக்கா எழுதி பிரகாசிக்கணும். எங்களை ஒரு நட்சத்திரமாக மாற்றும். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்களை ஆண்டு என்னென்ன காரியத்தில் ஆண்டு ஆஸ்வதிக்கணுமோ அந்தந்த காரியத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார், ஆஸ்வதிப்பார். சரீரத்தை பலனத்தோடு இருந்தாலும் பலனும் மாறன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்ணில் பிரச்சனையோடு இருப்பீங்கன்னா கண்களில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வயிற்றில் கட்டியோடு கூட இருப்பீங்கன்னா வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோட வல்லம் உங்களை தொடும், தொடும், தொடும். கட்டி கரைஞ்சி போயிடும். கண்ணுக்கு பார்வை உண்டாகும், உண்டாகும். சரீரத்திற்கு பலவீனங்கள் மாறும், புது பலம் உண்டாகும், உண்டாகும். பிசாசின் கட்டுகள் தெரிபடும், பிசாசின் கட்டுகள் தெரிபடும். ஆண்டோட வல்லமை வெளிப்படும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறப்பா, மெய் துதிக்கிறப்பா, மெய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை தொடுவீராக, பிள்ளைகளை தொடுவீராக. உடைய காயப்பட்ட கரம் கொண்டு தொடுவீராக, தொடுவீராக. உடைய வலம் இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய வலம் இறங்கட்டும், வலம் இறங்கட்டும் ஆண்டவரே. தலையில காணப்படுற வலிகள், தலையில வலியோடு காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய கரம் தொடுவதாக. தலையில காணப்படுற வலிகள் இயேசு நாமத்தினால இருந்திடம் தெரியாமல் மறைந்து போவதாக. கழுத்திலே காணப்படுற வலிகள், கழுத்திலே காணப்படுற கட்டிகள், தைராய்டு கட்டிகள் இயேசு நாமத்தினால மாறுவதாக. கையிலே காணப்படுற வலிகள் இயேசு நாமத்தினால இருந்திடம் தெரியாமல் மறைந்து போவதாக, மறைந்து போவதாக. கண்களிலே காணப்படுற பிரச்சனைகள், கண்ணிலே காணப்படுற பார்வை குறைவுகள் இயேசு நாமத்தில் நிறைவாகப்படட்டும் ஆண்டவரே. பார்வை குறைவுகள் மாறட்டும், கண்களுக்கு வல்லமை இறங்கட்டும். சவுட்டு காதுகள் இயேசு நாமத்தில் திறக்கப்படுவதாக, சவுட்டு காதுகள் இயேசு நாமத்தில் திறக்கப்படுவதாக. காதுகளுக்கு வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. இருதயத்திலே காணப்படுற வலிகள், இருதயத்திலே வாழ்வுல காணப்படுற வலிகள் இயேசு நாமத்தினால மாறுவதாக. வயிற்றிலே காணப்படுற வலிகள், வயிற்றிலே கர்ப்பப்பையிலே காணப்படுற ப்ராப்ளங்கள் இயேசு நாமத்தினால மாறுவதாக. கருதரிக்க விடாதபடி தடை செய்த ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போவதாக. மாந்திர சக்திகள் மூலமாக கட்டப்பட்டிருக்க உறுப்புகள் கட்ட அழுகப்படட்டும், பலம் இறங்கட்டும். பாதிக்கப்பட்டிருக்க சிறுநீரகத்திலே இந்த பலம் இறங்கட்டும், பாதிக்கப்பட்டிருக்க சிறுநீரகத்திலே இந்த பலம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. காலில் காணப்படுற வலிகள் இயேசு நாமத்தினால மாறுவதாக. முட்டிலே காணப்படுற வலிகள், ஜாயின்ல காணப்படுற வலிகள்
இயேசு நாமத்தாலே மாறுவதாக. உப்பு குத்திலே காணப்பட்ட வலிகள் இயேசு நாமத்தாலே மாறுவதாக. மார்பிலே காணப்பட்ட கட்டிகள் இயேசு நாமத்தாலே மாறுவதாக. கேன்சர் கட்டிகள் கரைந்து போவதாக. அற்ப நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. சரீரத்திலே காணப்படுற வேண்டாத கட்டிகள் இயேசு நாமத்தால தெரிவிட்டு போவதாக. சுகர் வியாதிகள் நார்மல்ல வரட்டும் ஆண்டவரே. சர்க்கரை வியாதிகள் நார்மல்ல வரட்டும், அற்ப நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளை தொடுவீராக, பிள்ளைகளை தொடுவீராக. குமாரங்களை விடுதலை ஆக்கலாம், ஐயா விடுதலை ஆவீர்கள் என்று வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக. பிள்ளைகிட்ட குடிகார கடன்மார்களை ரட்சித்து கொடுப்பீராக. பிள்ளைகிட்ட குடிகார கடன்மார்களை ரட்சித்து கொடுப்பீராக. அபிஷேகம் பண்ணி கொடுப்பீராக. மேற்கொண்டு சொல்லி சாத்தியா நிறுத்துவீராக. சிறு பிள்ளைகளை தொடுவீராக. சிறு பிள்ளைகளை தொடுவீராக. சிறு பிள்ளைகளுடைய மூளை பகுதியை தொடுவீராக. அந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும், மாறட்டும். நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நாள் கூட்டத்தை ஆண்டவரே நீ ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீ நடத்தி தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு நீ பேசினீர் ஆண்டவரே, இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கொண்டு ஆவியான தெளிவாக பேசியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருதயங்களில் ஆவியான பேசும் ஆண்டவரே. வீடுகளுக்குள்ள போகும்போது சத்தம் தொலிக்கட்டும், உடைய வார்த்தைக்கு கீழ் படியட்டும், மனம் திரும்பட்டும், பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பிள்ளைடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பத்துக்கு கடன்மார்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை திருமணத்துக்காக காத்துக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரங்களை ஒழுங்குபடுத்தி கொடும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், அற்பம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி சிறக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனம் மகிமும் உமக்கு மட்டுமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.